நான் பூமியில் படைக்கப்பட்ட மிகச் சிறந்த படைப்பு. நான் இறைவனின் பிரதிநிதி. நான் எனக்கு மிகவும் போதுமானவன். நான் இந்த பூகோளத்தில் வாழ தகுதியானவன். என்னுடைய சிந்தனைகள், உணர்வுகள் கட்டுப்படுத்த தெரிந்த மிகச்சிறந்த அற்புதம் நான். என்னுடைய உடல், மனம், அறிவு எனக்கான அழகு. இவைகள் எனக்கான சுதந்திரம். நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் என்னை அழகாய் செதுக்குகிறேன். நான் கண்ணாடி முன் நின்று பார்க்கும் அவனை மிகையாக காதலிக்கின்றேன். இன்றிலிருந்து என்னுடைய இலக்கை அடைவதில் நான் ஒருபோதும் தோற்பதில்லை. என் வாழ்வின் 90% நிகழ்வுகள் என் முயற்சி மற்றும் இறை கிருபையால் எனக்கு கிடைத்தவைகள். 10% நிகழ்வுகள் என்னை சுற்றிய விபத்துகள், என்னை சுற்றி நடப்பவைகள். வெற்றி எளிது என்றால் ஒவ்வொருவரின் வாழ்விலும் நாம் பல ஆயிரம் முறைகள், பல ஆயிரம் தடவைகள் அதை கேட்டுக்கொண்டே இருப்போம். வெற்றிக்காக ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பாஸ்கெட்பால் போட்டியில் மைக்கேல் ஜோர்டன் 9000 ஷாட்களை இழந்துள்ளார். ஃபுட்பால் போட்டியில் உலக புகழ் பெற்ற கிறிஸ்டியானோ ரொனால்டோ அடித்த அத்துணை ஷாட்களும் கோல்களாக மாறவில்லை. பத்ரின் வெற்றியும் உஹுதின் தோல்வியும் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் படிக்கற்கள். புகழ்பெற்றவர்கள் வாழ்க்கையின் தோல்விகள் வெற்றிக்கான படித்தரங்களாகியுள்ளன. சறுக்கல்கள் என் வாழ்வில் அடுத்த நகர்விற்கான படித்தளங்கள். சவால்களை எதிர்கொண்டு வெற்றியடைய வேண்டும். தொடர்ந்து உதைக்கப்படும் கதவுகள் எப்படியேனும் திறந்துவிடும். திறக்கப்பட்ட கதவுகளுக்கு அருகாமையில் படர்ந்து இருக்கும் வாழ்வின் அடுத்த மைல் கற்கள் எனக்கான வசந்தங்கள். ஆம், என் கண்களுக்கு புலப்படாமல் ஒளிந்திருப்பவைகள் என்னால் முடியாமல் போன இலக்குகளின் திறவுகோல்கள். என்னால் முடியவில்லையே என்பதற்கான உணர்வுகள் என்னிடம் ஒருபோதும் இருந்ததில்லை. என்னால் முடியாமல் போனவைகள் என்று உணர்ந்தவைகளை தேடும்போது, அதை அடைய ஓடும்போது வெற்றி அங்கே ஒளிந்திருப்பதை காண முடியும். என்னை நான் முயற்சிகள், வாக்குகள், செயல்பாடுகள், தயாரிப்புகளால் முன்னெடுத்து கொண்டே செல்வேன். எது வாழ்வை தரும் என்று உணர்கின்றேனோ அது நோக்கிய எனது தேடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அறிவை விசாலமாக்கிக் கொண்டே இருப்பேன். எனக்கான சவால்களை உயர்த்தி கொண்டே இருப்பேன். எனக்காக, எனது குடும்பத்திற்காக, எனது சமூகத்திற்காக என எனது தேடல்கள், முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என் மனம் என்னிடம் சொல்லும் இயலாமை, சோம்பல் பற்றி கவலை கொள்ளப் போவதில்லை. எப்படி செய்வாய் என்ற தூண்டுதல் பற்றி யோசிக்கவில்லை. எப்படியும் அடைந்து விடுவேன் என்பதற்கான திட்டமிடல்கள் கொண்டு முன்னேறுவேன். செய்வாய் என்ற தூண்டுதல் பற்றி யோசிக்கவில்லை. எப்படியும் அடைந்து விடுவேன் என்பதற்கான திட்டமிடல்கள் கொண்டு முன்னேறுவேன். நான் மட்டுமல்ல, என்னை சுற்றியுள்ளவர்கள் என் திறன், விடாமுயற்சி, கடின உழைப்பு, லட்சியம் கண்டு வியந்து போக வேண்டும். வீழ்ந்து விடுவேன் என்ற அச்சம், வெற்றி பெற முடியுமா என்ற ஏக்கம் என் வாழ்வின் தோல்விகளாக என்னை ஆட்கொள்ள விடமாட்டேன். செய்து முடித்தால் வெற்றி கிட்டும். இல்லை, தோல்விகள் படிப்பினைகளை கொடுக்கும். படிப்பினைகள் அடுத்த பெறும் வெற்றிக்கான ஆற்றல்களை கொடுக்கும். நான் தோற்றுப்போகவில்லை என்றால் நான் எப்போதுமே முயற்சிக்க மாட்டேன். தோல்விகள் அடுத்த நகர்விற்கான படிப்பினைகள். என்னுடைய உள்ளுணர்வுகளில் நம்பிக்கை உண்டு. என்னை பற்றியான முழுமையான அறிவு எனக்குண்டு. நான் என் அழகிய இதயத்தை பின்பற்றுகின்றேன். நான் எனது இலக்கை எளிதாக அடைகின்றேன். நான் என்னை காதலிக்கின்றேன். நான் முழு சுதந்திரமான மனிதன். நான் எல்லா பயத்திலிருந்தும் விடுதலை அடைந்த மனிதன். நான் சிறந்த பலசாலி, சிறந்த புத்திசாலி. என்னை ஒவ்வொரு நாளும் அடுத்த நகர்விற்காக எடுத்துச் செல்லும் புண்ணியவான். நான் மக்களுக்கான மகத்தானவன். நான் மக்களுக்கான நேசன். ஆம், என்னை போல் இந்த உலகில் யாரும் இல்லை. நான் இறைவனின் அழகிய படைப்பு. முழு பிரபஞ்ச இறைவனின் அழகிய பிரதிநிதி நான். நான் என்னை காதலிக்கின்றேன். என் வெற்றிகளை காதலிக்கின்றேன். என் தோல்விகளை இன்னும் அதிகமாக காதலிக்கின்றேன்.
தோல்விகள் அழகாக என்னை செதுக்கும் அடுத்த வெற்றிகள். வெற்றி உலகில் என்னை பேசச் செய்யும், தோல்வி என்னுள் என்னை பிரமிக்க வைக்கும்.